ஹலோ மக்களை, பாண்டியன் ஸ்டோர் நியூ பிரமோ சரவணன் மயில நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம். மாமா என்ன மாமா எதுக்கு? இல்லை மயில், உனக்கு ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு தானே? ஆமாம் மாமா, 2 மாதம் ஆகி இப்போ 3ல் வெளில போகுது. சரி, நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு குழந்தை எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதை நம்ம செக் பண்ணிட்டு வரலாம். சரிங்க மாமா, போயிட்டு வரலான்னு சொல்லுவாங்க. அப்புறம் டே சரவணா, எங்கே அம்மா? நாங்கள் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரோம். மயில் என்னமாச்சு? அம்மா மயில கொண்டிலம்மா, எனக்கு குழந்தைய பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. இப்போ 3 மாதம் ஆகுது இல்லைம்மா, சும்மா குழந்தையெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டுட்டு வரோன்றாங்க. டே இப்போ எதுக்குடா 5 மாதத்துக்கு போகலாம்? இல்லை அது இல்லைம்மா, போயிட்டு வர்றது நல்லது தானேன்றாங்க. சரிடா நானும் வரேன். இல்லைம்மா, நானும் மயில மட்டும் போயிட்டு வருவோம், அதுக்கப்புறம் கூட உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். சரிடா, ஆசையாக 2 பேரும் புருஷன் முன்னாடியும் போகணும்னு நினைக்கிறீங்க. சரி, போயிட்டு செக் பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கன்னு கோமதி சொல்கிறாங்க. சரிம்மான்ட்டு சரவணனும் மயிலும் போகிறாங்க. பயங்கர எக்ஸைட்டிங்கில் இருக்காங்க. சரவணன் டாக்டர் என்ன சொல்லுவாங்க, குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த விஷயங்களை நினச்சி ஹாப்பியாக இருக்காங்க. அப்புறமா போயிட்டு டாக்டரை செக் பண்ணி பார்க்குறாங்க. சரவணன் டாக்டர் என்னுடைய குழந்தை எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்றாங்க. குழந்தையா? முதல்ல அவங்க அதுக்கு கன்சீவாக இருக்கணும் இல்லையா? அவங்க கன்சீவாகவே இல்லையே, நார்மலாக தானே இருக்காங்க அப்படின்னு சரவணன் ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.